இன்னைக்கு 4th August 2024 சண்டே. இன்னைக்கு துவாரகா போயிட்டுருக்கேன் வித் மை டீம். ஜெய்தீப், கீர்த்தி அண்டு பாவேஷோட பையன் எல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போது மார்னிங் ஒரு 4:30 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஜாம்நகர் கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து அரவுண்டு 6:14 ஆகுது. இப்போ டீ சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். எஸ், ஒரு 9 o'clock ரீச் பண்ணிவிடுவோம். துவாரகா, கிருஷ்ணருடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ், நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம், லியோ மிட்வே அப்படின்னு ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். இப்போ டைமு 7:34 ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஒரு 100 kilometersக்குள்ளே தான் இருக்கும். வந்துட்டோம். இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது எல்லா வண்டியும் மழை, ஒரே கிளைமேட்டே ஒரே டல்லாக இருக்குது. வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. என் காரே பாருங்க, கன்றாவி ஆகிடுச்சு. கழுவி வச்சுருந்த காரு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு. ஓகே, காலையில் கழுவிடுவாங்க. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இது பேர் பாப்படா. இங்கே காலையில் இட்லி, தோசை, பொங்கல்லாம் கிடைக்காது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்னால் இது வந்து கிளமாவில் செய்கிறது. இது நல்லாயிருக்கும். இதுதான் இங்கே எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவாங்க. இது ஜிலேபி, காலையிலே ஜிலேபி சாப்பிடுவாங்க. இங்கே இன்னொரு டிஷ் இருக்குது, அது வேறு காமன், அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஊர் இட்லி மாதிரி, பட் ஆனால் கடல மாவில் செய்யும். இதுதான் பார்த்துங்க. அது வந்து நான் காட்டுறேன். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம், துவாரகா கிட்ட வந்திருக்கோம். எஸ், இதுதான் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த ஏரியாவில் துவாரகா கிட்ட வந்திருக்கோம். இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். துவாரகா வந்துட்டோம். அது கோயில் தெரியுது பாருங்க, அதான் துவாரகா. கிட்ட வந்துட்டோம். ஸோ பார்த்தாச்சா, அதுதான் கோயில். ஸோ கிட்ட போயிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோ அது உள்ள கோயில் உள்ள. ஓகே, இதுதான் துவாரகா கோயில். பார்த்துங்க, இது மெயின் ரோடு. இந்த ரோட்ல இருந்து நம்ம பார்த்தா இந்த கோயில் தெரியும். இதுதான் துவாரகா, கிருஷ்ணரின் ராஜ்யம். இங்கதான் கிருஷ்ணர் ஆண்டாரு, அவருடைய கோயில். இதுதான் ஹைவேஸ். இப்போ நம்ம அது வழியா போய் அங்க போவோம், இந்த இடத்துக்கு போவோம். இதுதான் கோயில். பார்க் பண்ணிட்டோம், ரொம்ப தூரம் பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா பார்க்கிங்கே இல்லை. பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து நடந்து போகிறோம். ஸோ இந்த வழியாக தான் வந்தோம், பட் காருக்கு இடம் கிடைக்கல. அதனால் அங்கேயே காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே கோயிலுக்கு போகிறோம். இங்கே தான் கோயில். இங்கே வந்து கோயில் உள்ள மொபைல் அலௌடு இல்லை, பட் கொஞ்சம் வெளியே வரையும் வீடியோ எடுக்கலாம். பட் கோயில் உள்ள கிடையாது. கோயில் கிட்ட வரையும் போகலாம் மொபைலில். ஸோ இதுதான் அந்த இடம். அந்த பிரிட்ஜ் இருக்குது, இந்த பிரிட்ஜு, அங்கே ஒரு ரோப் பிரிட்ஜ் இருக்குது. அதான் கோயில். பட் கோயில் தெரியுதா, அந்த கொடி பறக்குது, அதான் கோயில். பட் அங்கே மொபைல் அலோடு உள்ளே இல்லை. இதுதான் கோயில். கோபுரம், ராஜகோபுரம்.
இதுதான் துவாரகா. கிருஷ்ணருடைய கோயில் இங்கே தான் இருக்குது. ஸோ அது உள்ளே போகணும். உள்ளே போகும்போது ஃபோனு எவ்வளோ தூரம் கிடைக்குதோ அது வரையும் நான் எடுக்கிறேன். இங்கே மோர் விற்கிறாங்க, புல்லாங்குழல் நிறைய, இங்கே கடத்தெரு, இப்படி தான் உள்ளே போகணும். இங்கே மோர்லாம் நிறைய விற்கிறாங்க, மோர் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஐஸ் மோர் பிச்சைக்காரங்களும் இருக்கிறாங்க. கடைங்களாம் இருக்கு, ஆனால் சுத்தமே இல்லை. இவ்வளோ பெரிய கோயில், இவ்வளோ இடம் இருக்கு, ஒரு சுத்தமாகவே வச்சுக்கல. ஒரு துவாரகா எவ்வளோ ஒரு புனிதமான இடம், ஆனால் ஒரு நீட்னஸே இல்லை. ஊருப்பட்ட பிச்சைக்காரங்க. எங்க பாரு, கடத்தெரு, கடத்தெரு, கடத்தெரு. எல்லாம் கடத்தெரு தான், எல்லாம் வியாபாரம் நடக்குது. இங்கே குளம், தெப்ப குளம் ஒன்று இருக்குது. அதில் மாடுக்கு தான் பத்துங்க. எங்கே பாரு மாடு. கிருஷ்ணர் வந்து மாடு மேய்ச்சாருன்றதுக்காக இங்கே வர ரோடு ராஜ்கோட்லேருந்து துவாரகா வர வரையும் ரோடு ஃபுல்லாக மாடு தான். ரோடாகவே இல்லை சாமி, சாகடிக்கிறானுங்க. இங்கே ஒரு சலூன், முடி வெட்டுற கடை ரொம்ப முக்கியம். கோயிலாண்ட முடி வெட்டுற கடை. என்ன இது, நம்ம கல்ச்சருக்கும் இவங்க கல்ச்சருக்கும் பயங்கர வித்தியாசம். இதுதான் முழு கோயில். இந்த வியூவில் இருந்து இப்போதான் இங்கே தான் போகிறாங்க. இதுதான் கோயிலுக்கு போகிறது என்ட்ரன்ஸு. இங்கேருந்தே கியூ நிற்கிது. கியூ பயங்கர கியூ, செம்ம கூட்டம். இதுதான் கோயிலுடைய முழு வியூ. சரி, கியூவில் நின்று பார்ப்போம். நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ஃபுல்லாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, நல்லா தரிசனம் முடிச்சிட்டோம். இங்கே வந்து இந்த கடையில் தான் மொபைல் வச்சுட்டு போனோம். இங்கே கடையில் மொபைல் கூட்டம் எருமாடு மாதிரி ஜனங்க வந்துனே இருந்தது. பக்கத்தில் என்ன இருக்குது, இடிக்காமல் போகணும் அப்படிலாம் இல்லை, மராசினே போகிறானுங்க. இங்கே கொடுத்துடணும். இங்கே கொடுத்தா இங்கே பிரசாதம் வாங்கினா இங்கே மொபைல் ஃப்ரீ. இங்கே இவர்கிட்ட தான் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும். இங்கே மொபைல் வச்ச 3ஆம் நம்பரு, அது ஓப்பனில் இருக்குது, கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ தான். பட் இங்கே பிரசாதம் வாங்கணும். அடுத்தது பேட் தாரகான்னு ஒன்று இருக்குது, அது கப்பலில் போனோம். அது போக முடியுதா பார்க்குறேன், இல்லைன்னா திருப்பி ராஜ்கோட் கிளம்பிட வேண்டியது தான். கிளம்பலாம். இவங்க யாருன்னா, அந்த கோயில் மேலே ஒரு பெரிய கொடி பறக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த கோயில் மேலே பெரிய கொடி பறக்கும். அந்த கொடியை வந்து இவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கொடியை வந்து டெய்லி மாற்றுவாங்க. நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும்.
இவங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அந்த கொடி தலையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க, அது வந்து கொடி. அதை எடுத்துகிட்டு போய் கோயில் மேலே இருக்கிற கொடியை இறக்கிட்டு இவங்க எடுத்துகிட்டு போகிற கொடியை மாட்டுவாங்க. அந்த ஏற்கனவே இருக்கிற கொடியை கொடுத்துருவாங்க. அதை வந்து இவங்க ரொம்ப விழா மாதிரி கொண்டாடுறாங்க. அதை கொண்டு போகிறாங்க, எல்லாம் காசு கொடுக்குறாங்க. அவங்க நிறைய பேர் அவங்க காசு கொடுக்குறாங்க, அதையும் வாங்கிட்டு கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி இவங்க டர்ன். இது மாதிரி டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பல ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் அதை எழுதி வச்சுருப்பாங்க. அவங்க உங்கள் டேர்ம் வரும்பொழுது நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த கொடியை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த கோயில் மேலே பறக்கிற கொடியை உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. பொம்மைங்களாம் இருக்கிறாங்க. பொம்மை பாகேஸ்வரம் பையனுக்கு வாங்கி தரோம். ஸோ இவங்க எல்லாம் வாங்குறாங்க, அவ்வளோதான். சரி, கிளம்புறோம். நல்ல மெமரிஸ். இங்கே ராஜ்கோட் வந்து 1.5 வருஷம் மேலே ஆகிடுச்சு. ஸோ சோம்நாத்தும் பார்த்துட்டேன், துவாரகாவும் பார்த்துட்டேன், அப்புறம் சாரங்பூரும் பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன். இங்கே மேஜர் கோயில் எல்லாமே முடிச்சாச்சு. கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. இங்கே வந்து எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்தேன். ஓகே, சைனிங் அவுட் ஃப்ரம் சங்கர் மெமரிஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் பேட் துவாரகா, BEYT பேட் துவாரகா, அதுதான் பழைய துவாரகா. இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த துவாரகா கோயிலேருந்து 33 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே போனோம்னா அது ஒரு தனி ஐலாண்டு, அது தீவு. அந்த தீவுக்கு கப்பலில் போகணும். அங்கே போய் பார்த்தா தான் அது தெரியும். அங்கே அதுதான் ஒரிஜினல் துவாரகா. கிருஷ்ணர் ஆண்டது அதுதான். அது வந்து கடலில் முழுகி போச்சு. இது வந்து நியூ துவாரகா. ஸோ அந்த பேட் துவாரகா போயிட்டுருக்கோம். இதுதான் போகிற வழி. வழியில் ஒரு கோயிலும் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு காட்டுறோம். இது வந்து பேட் துவாரகா. நம்ம இப்படி தான் வந்தோம். வந்து இந்த ரோட்டில் போகிறோம். போகிற வழியில் இருக்குது இந்த ருக்மணி கோயில். இது வந்து ருக்மணி கோயில். அவருடைய கிருஷ்ணருடைய மனைவி ருக்மணி. அவங்களுக்கு ஒரு கோயில். இதை கம்பல்சரி பார்த்தே ஆகணும். ஸோ இதுதான் அந்த ருக்மணி கோயில். ஸோ இந்த கோயிலில் போய் பார்த்துட்டு இந்த அம்மா அங்கே துவாரகாவை கிருஷ்ணரை பார்த்தா இந்த அம்மாவை பார்க்கணும். திருப்பதியில் எப்படி பெருமாளை பார்த்துட்டு கீழே பத்மாவதி தாயாரை பார்க்குறோமோ அலுமேல் மங்காபுரத்தில், அது மாதிரி இங்கே இதை பார்க்கணுமா, இவங்கள பார்க்கணும். அம்மாவை பார்த்துட்டு பேட் துவாரகாவை போயிடலாம். ரைட், இதுதான் இங்கேயும் ஃபோன் அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்க முடியாது, கேமரா எடுக்க முடியாது. போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இந்த வழியாக தான் இப்போ போக போகிறோம். பேட் துவாரகாவுக்கு பார்த்துட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு கோயில். ஆனால் உப்பு காற்றுல அரிச்சு போச்சு. நிறைய அரிச்சிட்டு இருக்கு. சிலெல்லாம் ரொம்ப அரிச்சு போயிட்டு இருக்கு உப்பு காற்று. கடலோரம் நிறைய சிற்பங்கள் நல்ல கைலாயத்தோட தான் கலங்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. பட்டு ரொம்ப அரிச்சு போச்சு. ரொம்ப அரிச்சிட்டு இருக்கு. எல்லாமே அரிச்சு போச்சு. சரி, ஓகே. பேட் துவாரகாவில் சந்திப்போம். டாடா கெமிக்கல்ஸ், டாடா சால்ட் இங்கே தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து டாடா சால்ட், டாடா கெமிக்கல்ஸ். ஸோ
தயாரிக்கப்படுது. டாடா சால்ட். பேட் துவாரகா கிட்ட வந்து கப்பல் இவ்வளோ மீன் பிடிக்கிற கப்பல் இது. இங்கே யாரும் கவிச்சே சாப்பிட மாட்டுறானுங்க. எதுக்கு இவ்வளோ கப்பலை வச்சு மீனை பிடிச்சி எங்கே அனுப்புறானுங்கன்னே தெரியல. இந்த சைடு கடல், சரி. இதுதான் சுதர்ஷன் பிரிட்ஜ். இதுதான் பேட் துவாரகாக்கு போகிறது. முன்னாடி போட்டில் போனோம், இப்போ பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ்லேயே நம்ம போகலாம். பேட் துவாரகா இங்கே சைடில் கடலை பார்க்குறாங்க. நம்ம இந்த பிரிட்ஜ் மேலேயே போயிடலாம். ஹேங்கிங் பிரிட்ஜ். ஆக்சுவலாக அது தீவு. பேட் துவாரகான்றது தீவு. அந்த தீவை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ். Sir, you stop the car at that pillar. તો ગોવા દર્શન નહીં થયા દર્શન કરવા ના તો પાડે. અરે એક વાગે પૂરી જાવ આપણે. ના પાડે કે દર્શન. અરે એ તો કે મોડું થાય તો Okay, you can go, sir. Is that Go. Return we can go. ઈ જોવાનું ભાઈ ઊભું રહીને ખાલી કેબલ જોવો તમે. கேபிள் பிரிட்ஜ்? இது இவ்வளோ பெருசு. ખર્ચો જો કેટલો છે 600 કરોડ લગભગ. અરે એક નંબર બને. અમે તો અહીંયા ઉપર રહીને ફોટા પાડે. કેતી અહીંયા તો બોટ ભરી દીધી. નથી ભાઈ, જો તમને ઓલું હા એ દેખાડું. બધા નથી. એ જો આ તમને અહીંયા આ જગ્યાએ ઉતારતા જો એ બંધ હતી અને ઓલી સાઈડ. એક બોટ પડી હો. હા, બ્રિજ આવવા નથી દેતા પણ માણસો નથી. હે બ્રિજ સેકન્ડ બ્રિજ. துவாரகா வந்தோம். பட் 1 o'clock க்ளோஸ். નહીં થવા દેતા. ஸோ மணி இப்போ 12:45 ஆயிடுச்சு. இங்கே பார்க்கிங்கு இங்கேருந்து ஒன்றும் உள்ள அந்த பேட்ரி ஆட்டோவில் போகணும். பேட்ரி ஆட்டோ தான் அங்கே அலோடு. ஸோ அதுக்கு போகிறதுக்கே 15 minutes ஆகணும். அதுக்குள்ளே 1 மணிக்கு கோயில் மூடிடுவாங்களாம். 1 o'clock இன்றைக்கி ஒரு மணியோட க்ளோஸ் ஆகிங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த பேட் துவாரகா பார்க்கலாம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே, பாய். બરોબર. Happy memories. Signing off.